பாவத்திலேயே பெரிய பாவம். பாவத்திலே பாவம் பெரிய பாவம்னாக்கா நான் என்ன பண்றேன்? ஒண்ணுமே பண்ணல. டேய், இது அந்தரங்கரை. நாங்க 2 பேரும் உல்லாசமா இருக்கோம். அதான் குறுக்கு வரலாமாடா? குறுக்கு வரலாமா? நீங்க கது தேர்ந்து வச்சுக்கிறீங்க. ஏய், கது சாத்திட்டு தட்டிட்டு வரணும்டா. நீ கது தந்துட்டா நான் உள்ள பூந்துட்டா. கதவு தந்துட்டா உள்ள பூந்துருவோம். எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஏய் அப்பா, நிறைய பேர் இருக்காங்கடா உனக்கு பங்காளி. டேய் ஏண்டா, சரி அவசர அவசரமா கதவை திறக்காம கதவை திறந்துருக்கு உள்ள வந்துட்டேன். ஏண்டா அப்படி அவசரம்னாக்க ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கலாமே. என்ன பண்ண? உங்களுக்கு போன் பண்ணா நீங்க எனக்கு வரவே வராது. மழை பகுதியில இருந்திருப்பீங்க, சுத்தா பண்ணிச்சு. எனக்கு விட்டு இவளுக்கு பண்ண வேண்டியதானே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் எல்லாம் நோண்டே தப்பாலாம் நினைக்காதீங்க. எங்க அண்ணன் கிட்ட தாங்க போன் பேசிட்டு இருந்தேன். அவங்க அண்ணன் அரசியல் அமைப்பு பாக்குறாப்ல, அதனால அவங்க அண்ணன் பேசுறாங்க. அண்ணன் போய் அங்க உட்காந்து போறாரு, எப்படி பேச முடியும்? சரி அதெல்லாம் விடு. அண்ணன் தங்கச்சி பாவம் கதை விடு. குடுங்க பாட மாட்டோம். ஏகி வேகமா வந்திருக்கியே, என்னடா காரணம்? ஐயா எங்க மதக்கோட ஓடியாக்குது. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? ஏண்டா யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? டேய், இவளை பார்த்து இப்படி வார்த்தை கேட்கலாமா? இந்த உலகத்திலேயே ஒத்தனை பத்தினி ஒரே ஆள் யாருன்னா சொர்க்கம் நரகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம செத்தாதான் சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா தெரியாது. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிறவிலேயே நானு சொர்க்கத்துல மிதந்துங்கிறேன்டா. சொர்க்கத்தை வாரி வாரி கொடுக்குறாடா என் கட்சியில. அவளை பார்த்துட்டு வார்த்தை சொல்லலாமா? சரி விடுங்க. என்ன மத்தெல்லாம் அவங்க வீடே கஜாகிறீங்களே. நாட்டு மக்கள் என்ன ஆனாங்க ஏதானாங்க அக்கறை இருக்குதா? இதெல்லாம் போனா போட்டோம். உடன் பிறந்த தம்பி வெளிநாடு சென்று பட்டப்படை முடித்து விட்டு தாயை திரும்பி வந்துக்கிறேன். தம்பி வரா எனக்கு தம்பி எப்படி பாரு, சூரிய மாதிரி இருப்பா, அது மாதிரி இருப்பா, விஜய் மாதிரி இருப்பா, கமலஹாசன் மாதிரி இருப்பா, எப்படி இருப்பாரு, விஜய் மாதிரி இருப்பாரா? அடியே ஷிஃப்ட்டுக்கு ஆர்டர் ரெடி பண்றான். ஏய் ஏன் தம்பி என்ன மாதிரியே இருக்கும். உங்க தம்பி கூட உயரமா இருப்பாரு. ஆமாண்டா. டேய் நானும் என் தங்கச்சியும் எங்க அம்மா மாதிரி குள்ளமா இருப்போம். ஆமா. என் தம்பி எங்க அப்பா மாதிரி உயரமா இருப்பான். என்னடா எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன பையா பையா நீ கூட உங்க சித்தப்பா மாதிரிடா. இவன் சாவகாசமே நமக்கு வராது. இவன் சாவகாசம் ரொம்ப நாள் சந்தேகமா வந்தது. சித்தம் வர கால் வராது, இவன் நல்லா இருக்கிறான். உனக்கு கூட பார்த்துட்டு வர சித்தம் தினமாக வாங்க. ஏன்பா சந்தேகம் சித்தப்பா கால் வரலையா? என்னங்க ரொம்ப கேவலமா இருக்கிறவங்க. ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கலாம், அப்பா மாதிரி இருக்கலாம். ரெண்டு இல்லாம சித்தப்பா மாதிரி சொல்றியா? உச்சி வச்சுக்கிறான். அப்படி கிடையாது, எல்லாம் தப்பு தப்பா புண்ணிங்கிறாங்க. விளக்கு இருக்குது. விளக்கமா? விளக்கு. எங்க அப்பா என்ன பண்ணாரு, 5 மணிலாம் ஏர் ஓடுறது கைனி போயிடுவாரு. சாயங்காலம் 6 மணி தான் வீட்டுக்கு வருவாரு. 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு எங்க அம்மாவும் எங்க சித்தப்பா மட்டும்தான் இருப்பாங்க. யாரு? எங்க அம்மாவும் எங்க சித்தப்பாவும். ராஜா சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன். பாப்பா மயிர் ஒரு மயிர் சொல்லி பார்த்து
டேய் உங்க அப்பா காலையில 5 மணிக்கு போயிடுவார், பொழுது 6 மணிக்கு வருவாரு. ஆமா. ஆனா வீட்டுக்கு உங்க அம்மா உங்க சித்தப்பா அம்மா, தான். சித்தப்பா மட்டும் தான் ஆமா, நீ சொன்னது கரெக்டா? உங்க சித்தப்பா மாதிரி தான் நீ இருப்ப. இல்ல விளக்க முடியல. விளக்க முடியல. ஆமா. ஆ. ஏன் தெரியுமா? ஆ. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளிய வருவாங்க. ஆ. ஏன் தெரியுமா? ஆ. சாணி தெளிக்கிறதுக்காக. ஆ. எங்க அம்மா வந்து மாசமா இருந்தாங்க. மாசமா இருந்தாங்க. அந்த டைம்ல. நீ இருந்தா அப்போ. எங்க சித்தப்பா நான் சின்ன வேலையை உட்காந்து போரு. ஏன்டா உங்க சித்தப்பா திண்ண மேலே உட்காந்துங்கிறாரு? அவருக்கு ஒரு கை கால் வராது. கை கால் வராது. கை கால் வராதா? ம். ஊனமுற்றவரா? ஏன் நடக்க முடியாதா? யார் ஒருத்தர் கர்ப்பமா இருந்து அது காலையில யார் முகத்தை அதிகமா பாக்குறாங்களோ குழந்தை வந்து அதே போல பிறகுமா. நான் வந்து எங்க சித்தப்பா போலயே பிறந்துருக்கிறேன். அடே கர்ப்பமா இருக்கிறவங்க அடிக்கடி என்னுடைய கணவன் முகத்தை தான் பார்ப்பாங்க. ஆமா. ஆனா உங்க அம்மாவுக்கு அந்த குடும்பம் கிடையாது. காலையில 5 மணிக்கு போறாரு, பொழுது 6 மணிக்கு வராரு. ஆமா. அசதியா வீட்டுல வந்து படுத்துங்கிறாரு. ஆனா அடிக்கடி பார்த்த ஒரு சித்தப்பாட முகத்தை காலம் வழிந்து நடக்க முடியாது. என்ன மேல உட்கார்ந்ததுல சித்தப்பா முகத்தை பார்த்ததால அடிக்கடி சித்தப்பா முகத்தை பார்த்தாலும் சித்தப்பா மாதிரி உருவம். அதாவது இது வந்து விஞ்ஞான ரீதியா உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க. பல பேர் தப்பு தப்பா புரிஞ்சுட்டா டைவர்ஸ் செஞ்சு போகுது. அவன மாதிரி இருக்கிற குழந்தை, இவங்கள மாதிரி இருக்கிற குழந்தை, அப்பன மாதிரி இல்லையான்னு நிறைய பேரு விவாகரத்துகளும் போறாங்க. இது தவறு தவறு தவறு. சரிடா, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். சரிடா, என் தம்பி இந்த சொல்லி எங்க இருக்கான்? ஐயா சின்னையா எப்படிடா விட்டது? என் தம்பி என்னோட ரொம்ப நல்லா படிப்பேன்டா. தம்பி என்ன செய்யறது தெரியுமா? ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து ஆட்சி அந்தரி சென்று விட்டார். நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாம பக்குவமா பாதுகாத்துடா. அப்படியா? ஆமாண்டா. தந்தையோட சிறப்பாக ஆட்சி புரிவதை எதிர்பார்த்த விஷயம் தானே. அப்படியேப்பா, சந்தோஷமான விஷயம். என்னவோ பாத்துக்காண்டி அம்மா உலகத்தில் இல்லாத நல்ல பிள்ளை பச்சை பிள்ளையா சொல்லுங்களா இந்த சிரிப்பை எப்ப பார்க்க போறணும்? இருபட பொருளை பேசுற ஒண்ணுமே எனக்கு விளங்கல. நல்லா இருப்பேன் வாரி வச்சிரும். பார்ப்பதற்கு அழகா இருக்குதுடா. ஐயா என்ன அரண்மனை எப்படி இல்லாத பாக்குறேன் பேச்சுக்கல. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏதோ பேசுறேன், எனக்கு ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேளுமா, உனக்கு பின்னாடி கேட்டா நீங்க நான் பைத்தியம். நான் பைத்தியம். நான் பைத்தியம். இதான் கழிச்சு சிரிப்பு போ. தம்பி, இது செல்லுமல்லே, செல்லியமல்லே. என்னுடைய மனைவி கத்திரியை பார்த்து தெரியவில்லை. முட்டை திருமணம் செய்து வைத்திருக்கிறார், பாதுகாப்பாக வைத்திருக்கிறார், துணையாக சேர்த்து வைத்திருக்கிறார். தமிழ் ஒரே ஒரு சொல்லி கொடுத்தாலும் அந்த அத்தனை மாறி போயிட்டா. போவாதா கவுந்து போவாதா சுமார் சிரிப்பு நான் பார்க்க மாட்டேன். அண்ணா கவுந்து போட்டு என்னடா இது? டேய், உனக்கு அண்ணிடா. சின்னஞ்சிறு வயதில் தாய் முகத்தை பார்த்திருக்கிறேன், அதுக்கு போய் தங்கை பார்த்திருக்கிறேன். இவரை பார்க்கும் பொழுது நம்ம அம்மா ஞாபகம் இருக்கிறது. நீ வாடா. அண்ணியன்றான், அம்மா அம்மான்னு வேற சொல்றடா. அந்த நாதாரி பண்ணி என் தங்கச்சி ஒரு வார்த்தை அண்ணன் சொல்ல வாய் திறக்கவே இல்ல. வந்தாண்டா என் தம்பி, கூட பிறந்த ரத்தத்தின் ரத்தமே வந்தாண்டா. ஆமா, தேவடைய எண்ணத்துல அரசாங்க காலத்தி வச்சாலும் குடிச்சோரா தேவடைய கவுத்துட்டா இவன் கவுத்துட்டான். சரி, உன் தலையா தேவை பார்த்து போறான். சரிப்பா, என்னப்பா அழுகு தந்தால் போதும். அடியில போயிட்டு ஆசீர்வாதம் வணக்கப்பா, வணக்க. போய் மாட்டிக்காத. நான் சொல்லி இருக்க மாட்டேன்.